السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி போன்றவனாக புனிதமிக்க ஜும்மாவின் உரையை நான் துவங்குகின்றேன். இதிலே நாம் எந்த கருத்தை செவிமடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை ஆரோக்கியமாக வைத்து நமக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்து அருள் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ரஹ்மான் மனிதனுக்கு மிக மிக தேவையானது ஆரோக்கியமும் பொருளாதாரமும். ஆனால் ஆரோக்கியத்தை கொடுத்ததற்கு பிறகும் பொருளாதாரத்தை கொடுத்ததற்கு பிறகும் தர்மம் என்பது பெரும்பாலும் மக்களிடத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் தர்ம சிந்தனை என்பது கம்மியாகவே புழக்கத்தில் உள்ளதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா தர்மத்தை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் உஸ்ரா ஃபஸன்யஸ்கிருஹு லில் யுஸ்ரா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தர்மம் கொடுத்து அல்லாஹுவை அஞ்சி நல்லவற்றை உண்மையாக்கியவருக்கு எளிதானதை நோக்கி வழிகாட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தர்மம் கொடுக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் எல்லா விதமான வழிகளையும் நாம் இலகுவாக ஆக்கி தருவோம் என்று சொல்கின்றார். அல்லாஹுவை அஞ்சி நல்லவற்றை உண்மையாக்கியவருக்கு எளிதானதை நோக்கி வழிகாட்டுவோம். எளிதானை நோக்கி வழிகாட்டுவோம் என்று சொன்னால், நீங்கள் இந்த ஆயத்திலே பல கருத்துக்கள் இருக்கின்றன, பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கோடி கோடியாக சொத்து இருக்கும், கோடி கோடியாக வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே அந்த வருமானத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் ஆரோக்கியம் இல்லாமல், வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படி நாம் பல பேரை பார்க்கின்றோம்.
பலவிதமான சொத்து சுகங்கள் இருக்கும். அதே நேரத்திலே அல்லாஹுடைய நியமத்துக்கள், அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகள் பெரும்பாலும் அவர்களிடத்திலே இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இப்படி பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இதுபோன்று அல்லாஹுவை அஞ்சி தர்மம் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நல்ல வழியிலே அவர்கள் செலவு செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் அழகான வழியை நாம் காட்டுவோம் என்று சொல்கின்றார். அழகான வழி என்று சொன்னால், இந்த உலகத்திலே நல்ல ஆரோக்கியம், அதுபோன்று மேலும் மேலும் நல்ல வழிமுறைகள் நீங்க நடைமுறையில பார்க்கலாம். பொருளாதாரத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் தர்ம சிந்தனை அல்லாமல் எப்போது பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு என்று செலவு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆடம்பரமானவற்றுக்கு செலவு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதுபோன்று அந்த பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யக்கூடிய வகையில் இருப்பார்கள். அவர்கள் நல்ல வழியின்பால் அந்த பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், அப்படி ஒரு வழி அல்லாஹ் காட்ட மாட்டான். அதே நேரத்திலே அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது, அந்த தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல வழியை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், வஅம்மா மன் பகில வஸ்தகா வஸ்தகனா வகذب بالحسنى فسنيسره لليسرى. அல்லாஹ் சொல்கின்றான், இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்பவர்களை நாம் பார்க்கின்றோம். பெரிய பொருளாதாரத்தை வைத்திருப்பார்கள், ஆனால் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை எண்ணி பார்க்க மாட்டார்கள். உடல் ஆரோக்கியம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நியாமத், அந்த நியாமத்தை அவர்கள் தினந்தோறும் எண்ணி பார்த்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மூட்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கிறது அல்லவா உடம்புல, ஒவ்வொரு ஜாயிண்டையும் அவர்கள் எண்ணி பார்த்தார்கள் என்று சொன்னால், அதற்கு அவர்கள் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கின்றார், வஅம்மா மன் பகில வஸ்தக்னா வகذب بالحسنى فسنيسره لليسرى. கஞ்சத்தனம் செய்து புறக்கணித்து நல்லவற்றை பொய்யென கூறியவருக்கு சிரமமான பாதையே காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், நல்ல கோடி கோடியாக பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கின்ற போது, அந்த பொருளாதாரத்தை எந்த வகையிலும் செலவு செய்யாமல் வருவதை மாத்திரம் அப்படி அலமாரியிலே பூட்டிக் கொள்வது, அதே நேரத்திலே யாருக்கும் உறவுகளுக்கோ அல்லது தாய் வழி தந்தை வழி நண்பர்கள் தேவை உடையவர்களுக்கு யாருக்கும் எந்த தர்மத்தையும் செய்வது இல்லை. ரொம்பவும் கஞ்சத்தனமாக அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை வெளியில் காட்டாமல் கஞ்சத்தனமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், கஞ்சத்தனம் செய்து புறக்கணித்து நல்லவற்றை, இது போன்ற நல்ல செயலை பொய்யான கூறியவருக்கு சிரமமான பாதையைத்தான் நாம் காட்டுவோம். அவர்கிட்ட எந்த விதமான ஒரு விசால எண்ணத்தையும் அல்லாஹ் காட்ட மாட்டான். மேலும் மேலும் கஞ்சத்தனத்தில் அப்படியே என்ன செஞ்சிருவான், அவர்களை இறுக வைத்து விடுவான். சொல்லுவார்கள் அல்லவா, சில பேர் சொல்லுவாங்க, இவர்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குப்பா, ஆனா தேவைன்னு அவர்கிட்ட போய் கேட்டோம்னா 10 பைசா என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இந்த போறாரு இவர் யார் தெரியுமா, இவர் உம்மா வழியில அவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம்.
இவர் வாப்பா வழியில ரொம்ப நெருங்கிய சொந்தம், இவருடைய அண்ணன் மகன், அண்ணன் பிள்ளை. ஆனா இவ்வளவு கோடி கோடியாக பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றார். இவர்களுக்கென்று எந்த விதமான செலவுகளையும் கொடுப்பதில்லை. பார்க்கின்றோம், நடைமுறையிலே நிறைய பார்க்கின்றோம். இன்றைக்கு கல்வி இருக்கிறது அல்லவா, கல்வி பயில்வது காலத்தின் மிக கட்டாயமாக இருக்கிறது. அது மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி. ஒரு காலகட்டத்திலே கல்வி என்பது நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியிலே பெரிய இன்ஜினியர்கள், டாக்டர்கள், பொறியாளர்கள் இது போன்ற துறையெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இப்போது எல்லோரும் நல்ல மருத்துவராக வேண்டும், கல்வியாளர்களாக மாற வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் மக்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற கல்வியை அடைவதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி முக்கியமாக ஒன்றாக இருக்கின்ற பொழுது அந்த பொருளாதாரத்தை தேடி உறவுகளிடத்திலே யார் பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் போய் கேட்டாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. இதனால் அவர்கள் கல்வி கற்க முடியாமல், அதுபோன்ற மருத்துவ தேவைகள் இருக்கின்ற போது மருத்துவ தேவைகளை நிறைவேற்ற முடியாமல், அதுபோன்று பொருளாதாரத்திலே மேம்பட வேண்டும், அதற்காக ஒரு தொழில் தொடங்குவதற்கு பணம் தேவை, அது போன்றவற்றை செய்ய முடியாமல், இப்படியாக சமூகத்திலே எவ்வளவோ சாமானிய மக்கள், எவ்வளவோ ஏழைபாளைகள் குடும்பத்திலே நல்ல கொடையாளர்கள், நல்ல பொருளாதாரத்தில் மற்றவர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் மீது எந்த விதமான இரக்கமோ எந்த விதமான கருணையோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமோ இல்லாமல் போகுவதற்கு காரணம் அல்லாஹ் சொல்கின்றானே, இந்த கஞ்சவாதிகளுக்கு, இது போன்ற தர்மம் சிந்தனை இல்லாதவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, இது போன்று அவர்களுக்கு மேலும் மேலும் சிரமமானதையே நாம் என்ன செய்வோம், காட்டுவோம் என்று சொல்கின்றான். அவ்வளவு பொருளாதாரம் இருக்கும், அவ்வளவு வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவ செலவுகளுக்கு, மற்ற தேவைகளுக்கு என்று அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இது போன்ற தர்மம் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அவர்கள் ஒருபோதும் அடைய மாட்டார்கள். அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், தர்மம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்கனவே சொன்னார்கள் அல்லவா, ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்கள், இந்த கை இருக்கிறது, கால் இருக்கிறது. இந்த கை நினைக்கின்ற போது நாம் கையை தூக்குகின்றோம், நடக்கின்ற போது நம்முடைய கால்கள் அப்படியே நடக்கிறது. இது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு, ஒரு வயதிற்கு பிறகு அதனுடைய நிலை எப்படி மாறும் என்று சொன்னால், எலும்புகளில் உள்ள மஜ்ஜைகள், எலும்புகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான திரவங்கள் சுரக்காமல் போகின்ற போது டாக்டரை நோக்கி, மருத்துவரை நோக்கி ஓடுகின்றோம், ஆர்த்தோ மருத்துவர்களை நோக்கி ஓடுகின்றோம். அங்கே போய் கையை தூக்க முடியல, நடக்க முடியல, குறுக்கு வழி வருகிறது என்றெல்லாம் சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்கு அதுவெல்லாம் இல்லாதபடி, மருத்துவத்திற்கென்று செலவு செய்யாதபடி ஆரோக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உடலை உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், எண்ணி பாருங்கள், தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்திற்காக நீங்கள் அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லவா. இதையும் மருத்துவமனையினுடைய செலவையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒருபுறம் செலவும் செய்ய வேண்டும், அதே நேரத்திலே வேதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்கு போனோம் என்று சொன்னால் காலையிலே சிரமப்பட்டு போக வேண்டி இருக்கிறது. அதே நேரத்திலே அங்கே போய் எம்ஆர்ஐ எடுங்கள், ஸ்கேன் எடுங்கள், அது எடுங்கள், இந்த மாத்திரையை நீங்கள் உட்கொள்ளுங்கள், இந்த தைலத்தை நீங்கள் தேய்த்துக் கொள்ளுங்கள்
இவ்வளவுக்கு பிறகும் ஆரோக்கியம் கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது. ஒரு கட்டத்திலே மருத்துவர் சொல்வார், உங்களுக்கு குறுக்கு வலி என்று சொன்னால் ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் செய்தாக வேண்டும், அதற்கென்று இத்தனை லட்சம் ரூபாய் செய்துவிட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் பழையபடி நடக்கலாம், நிமிரலாம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் செய்து முடிந்ததற்கு பிறகு பழைய நிலை வரவில்லை என்று சொன்னால் ஒத்த வரியிலே சொல்லிவிடுவார்கள், உங்களுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இலகுவாக கை நழுவுவார்கள். அப்படி என்றால் இது போன்ற இந்த தர்மத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியாமத் அருள் கொடை, இந்த நன்மை, இவைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து நமக்குள்ள இந்த பொருளாதாரம் இருக்கின்ற போது அந்த பொருளாதாரத்தை நல்ல வழியிலே செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தால் இது போன்ற நியாமத்துக்கு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழிலே ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், இறைக்கிற கிணறு தான் ஊறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். அதே நேரத்திலே எல்லா பொருளாதாரத்தையும் நீங்கள் முழுமையாக தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லவில்லை. உங்களுடைய தேவைகளுக்கு போக மீதி இருக்கிறதை உறவுகளுக்கு, அதுபோன்று நீங்கள் யாரெல்லாம் தேவை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்திலே சொல்கின்றார்கள், ஒரு மனிதர் கந்தலான உடையை அணிந்து வருகின்றார். அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கின்றார்கள், அவருடைய தோற்றத்தை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கின்றார்கள், என்னப்பா இவ்வளவு கந்தலாக பார்ப்பதற்கு இவ்வளவு மோசமான உடையில் இருக்கின்றீர்களே என்று சொல்கின்ற போது உங்களுக்கு என்ன குறை என்று கேட்கின்ற போது அந்த மனிதர் சொல்லுகின்றார், எனக்கு அல்லாஹ் எல்லா விதமான செல்வங்களையும் தந்திருக்கின்றான், எனக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். எல்லா விதமான செல்வம் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார். அதே நேரத்திலே பார்ப்பதற்கு கந்தலாக, யாரும் இவரை நல்ல வசதியானவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்கின்ற ஒரு தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அது போன்ற இந்த கந்தலான உடையை அணிந்து வருகின்றார். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், வெளிகாட்டுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அதை காட்டுங்கள். ஏன் தெரியுமா? தேவை உடையவர்கள், இந்த சமூகத்திலே உங்களை சுற்றி உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவை உடையவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு இவரிடம் போய் என்ன கேட்பது, இவரே இப்படி இந்த கோலத்தில் இருக்கின்றாரே, இவர் எப்படி தருவார் என்கின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி விட வேண்டாம் என்கின்ற தொனியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தார்கள், உங்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அதனால் தேவையுடையவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள், அந்த வாசலை நாம் அடைத்து விடக் கூடாது என்று இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதனுடைய நோக்கம் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த செல்வம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதிகப்படியாக மனிதன் இந்த செல்வத்தை எதை அனுபவித்து விட முடியும்? உண்டது, உடுத்தது, கிழித்தது, இதை தவிர்த்து வேறு எதையும் என்ன செய்து விட முடியாது. ஒரு மனிதன் அணிவித்து விட முடியாது. கோடி கோடியாக எல்லா சொத்தையும் நாம் சேர்த்து வைத்தாலும் கூட அத்தனை சொத்தையும் நாம் மரணிக்கிறோம் என்று வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் நம்மால் இழுத்து கொண்டு போய்விட முடியுமா? இந்த உலகத்திலே இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்கின்ற பொழுது எல்லா விதமான சொத்தையும் அப்படியே கூட இழுத்து போக முடியுமா? முடியாது. எப்படி வந்தோமோ அதே போல வெறுங்கையாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றோம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தந்த அந்த பொருளாதாரத்தை, அல்லாஹ் தந்த அந்த அருள் கொடையை தேவையுடைய மக்களுக்கு, மருத்துவ தேவை இருக்கும், கல்விக்கு தேவை இருக்கும், பொருளாதாரத்திலே மேம்படுவதற்கு தேவை இருக்கும்,
இப்படி தேவையுடைய மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்கின்றார். திருக்குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்திலே சொல்கின்றார், லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று அல்லாஹ் சொல்கின்றார். உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து அறவழியில் செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடையவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நமக்கு எதுல விருப்பம் அதிகமாக இருக்கிறதோ அந்த விருப்பமானவற்றில் இருந்து அறவழியில் நல்ல வழியில் நீங்கள் செலவு செய்யாதவரை நன்மையை அடையவே முடியாது. தர்மம் என்று சொன்னால் நம்மளிடம் இருக்கிறதை தாராளமாக நாம் தர்மம் செய்யலாம். அல்லாஹ் இங்கே கூடுதலாக சொல்வது உங்களுக்கு விருப்பமானவற்றில் இருந்து. உங்களுக்கு விருப்பமானவற்றில் இருந்து என்று சொன்னால் ஒரு 10 சொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 10 வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10 வீடும் உங்களுடைய பூர்வீக வீடு என்று உங்களுக்கு இருக்கும். அல்லது நீங்கள் முதல் வாங்கிய சொத்து ஏதாவது ஒன்று இருக்கும், முதல் வாங்கிய தோட்டம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும். அந்த பிரியமானவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை, உங்களுக்கு விருப்பமானவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை ஒருபோதும் நன்மையை அடையவே முடியாது என்கின்ற இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே அபூ தல்ஹா என்கின்ற ஒரு நபித்தோழர், இந்த சம்பவத்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு மஸ்ஜிது நபியினுடைய எதிர்புறத்திலே பைலுகா என்கின்ற ஒரு அழகான ஒரு தோட்டம், பாலைவனத்திலே தோட்டம் என்பது மிக மிக அபூர்வமானது. அந்த பைலுகா என்கின்ற தோட்டம் நல்ல செழிப்பானது, பசுமையானது. எப்போது பார்த்தாலும் அங்கே நீர் நல்ல சுவையாக இருக்கும், ஊற்று அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இளைப்பாறுதலுக்காக, அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்து ரெஸ்ட் எடுப்பதற்காக, இளைப்பாறுதலுக்காக அந்த பைலுகா என்கின்ற அந்த தோட்டத்தில் போய் அமர்வதும் அங்கே உள்ள தண்ணீரை அருந்துவதும் இது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. இந்த கட்டத்தில் இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்துக்கு ஓடோடி வருகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு ஆயத்து வந்தனாலும் ஹத்தா துன்ஃபிகு என்கின்ற ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறதாமே, எனக்கு விருப்பமானவற்றில் இருந்து உங்களுக்கு விருப்பமானவற்றில் இருந்து செலவு செய்யாத வரையிலும் நன்மையை அடையவே முடியாது என்கின்ற ஒரு வசனம் இருக்கிறாமே, எனக்கு இந்த மதீனா முழுவதும் பல தோட்டம் துறவுகள் இருந்தாலும் கூட இந்த பைலுகா என்கின்ற இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிரியமான தோட்டம், எனக்கு ரொம்ப நேசமான தோட்டம். இந்த தோட்டத்தை இந்த வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் இதை விட எனக்கு பன்மடங்கு நாளை மறுமையிலே அதிகமானதை தருவான். ஆகவே இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையிலே என்ன செய்ய நினைக்கின்றேன், தர்மம் செய்ய நினைக்கிறேன் என்று சொன்ன உடனேயே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களுடைய தாய் வழி தந்தை வழி உள்ளவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு நீங்கள் பங்கிட்டு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அங்கேயே அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், அதை பங்கிட்டு கொடுக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். என்று சொன்னால் தர்மம் என்பது அவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தர்மம் என்பது இஸ்லாத்திலே பொருளாதாரம் ஒருவரிடம் இருக்கிறது என்று சொன்னால், ஒருவரிடத்திலே பொருளாதாரம் குவிந்து அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவையுடையவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள். மார்க்கத்திலே ஜக்காத் என்கின்ற கடமை எதற்காக வந்திருக்கிறது, எதற்காக வந்திருக்கிறது? தேவையுடையவர்கள் இருக்கின்றார்கள், அத்தகைய மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களை, அல்லாஹ் அதாவது தர்மம் கொடுக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற போது, வாங்குற கையை விட கொடுக்கக்கூடிய கை சிறந்தது. எதற்காக அப்படி சிலாய்த்து சொன்னார்கள்? அந்த பொருளாதாரத்தை தேடுவது என்பது அவ்வளவு சிரமம், அந்த பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது அவ்வளவு சிரமம். அவ்வளவுக்கு மத்தியிலையும் அந்த பொருளாதாரத்தை தேடி தனக்குண்டான அந்த பொருளாதாரத்தை பிறர் கேட்கின்ற போது கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்
ஒரு மனநிலை ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் அதனால் தான் சொன்னார்கள், வாங்குவதை விட கொடுக்கக்கூடிய கை சிறந்தது என்று சொன்னார். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே தேவையுடைய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அத்தகைய மக்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு தாராளமாக நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.